வெல்கம் டு பவி நியூட்ரிஷனல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கான்ஸ்டிபேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம், அதாவது மலச்சிக்கல். ஸோ இந்த மலச்சிக்கல் உருவாக என்ன காரணம், முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு என்ன ரீசன். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபுல் எண்டிங் வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற பீரியடில் உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அக்கர் ஆகுது அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரீசன் தாங்க. ஸோ நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தேவையான அளவு நார்ச்சத்து இல்லாத இருக்கிறதும், நம்ம கரெக்டான டைமுக்கு தேவையான வாட்டர் இன்டேக் பண்ணாமல் இருக்கிறதும், முக்கியமாக நம்ம பாடியில் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே பண்ணாமல் இருக்கிறது. ஃபோர்த்தாக சொல்லப்போனால் அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனாலும் நம்ம பாடியில் இருக்க தைராய்டு லெவல் கரெக்டாக இல்லாதது தான் இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ USDA, அதாவது யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நபர் 1000 கலோரி சாப்பாடு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதில் 14 கிராம் கண்டிப்பாக நார்ச்சத்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள், நம்ம டெய்லி பேஸில் ஒரு 2000 கேலரி இன்டேக் பண்ணுறோன்னா அதில் கண்டிப்பாக 28 கிராம் ஃபைபர் எடுத்துக்கணும். நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டெய்லி பேஸில் ஃபைபர் எடுத்துக்கிறோமா. இது மட்டும் இல்லை, நம்ம டெய்லி பேஸில் பண்ணுற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா ஆக்டிவிட்டீஸ், எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்கு அதிகப்படியான கான்ஸ்டிபேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சென்சர் சொல்லுது. ஸோ நம்ம டெய்லி பேஸில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் நம்ம பாடிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுறது மட்டும் இல்லை, கண்டிப்பாக ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ டெய்லி பேஸில் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்க தசைகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். முக்கியமாக குடலில் இருக்க தசைகள் சுருங்கிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நல்ல செரிமானத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். முக்கியமாக டிப்ரெஷன் இல்லாமல் நம்ம ஹாப்பினஸோட அந்த டேவை மூவ் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ டெய்லி பேஸில் அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கிங்க, டெய்லி பேஸில் நம்ம கழிவுகள் வெளியேறணும்னா கண்டிப்பாக நம்ம பாடிக்கு தேவையானது நார்ச்சத்து உள்ள பழங்கள் காய்கறிகள் இன்டேக் பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டெய்லி பேஸில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், நல்ல வாட்டர் இன்டேக் பண்ணணும். இது 3 மட்டும் கரெக்டாக டெய்லி பேஸில் பண்ணாவே நீங்கள் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படின்றது அக்கறாகாமல் உங்கள் லைஃப்பை என்ஜாய்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ இது சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, அந்த சின்ன ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ஸோ நம்ம பாடியில் இருக்க டெய்லி பேஸ் கழிவுகள் நீங்கினா மட்டும்தான் நம்ம கொடுக்குற குட் நியூட்ரிஷன் எல்லாமே அப்சர்வேஷன் நடக்கும். ஸோ அதுக்கு நம்ம பாடிக்கு தேவையானது சாலிபிள் அண்டு இன்சாலிபிள் ஃபைபர். ஸோ இந்த சாலிபிள் அண்டு இன்சாலிபிள் ஃபைபர்னால் கரையக்கூடிய நார்ச்சத்து உள்ள உணவுகள், கரையாத நார்ச்சத்து உணவுகள். அதாவது நம்ம டெய்லி பேஸில் நம்ம இன்டேக் பண்ணுற ஃபுட்டு சில நம்ம ரத்தத்தோடைய கரையக்கூடிய ப்ராசஸில் இருக்கும், சில மோஷன் வழியாக ரிலீஃப் ஆகக்கூடிய ப்ராசஸ் இருக்கும். ஸோ இப்படி நார்ச்சத்து உள்ள உணவுகளை நம்ம டெய்லி பேஸில் தேடி தேடி இன்டேக் பண்ண முடியும். அதுவும் இப்போ இருக்கிற அவசர காலகட்டத்தை கண்டிப்பாக முடியாது. அதுக்கு தாங்க ஹெர்பலைஃப்பில் கொடுத்துட்ருக்கு ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் சாலிபிள் அண்டு இன்சாலிபிள் ஃபைபர் நிறையவே இருக்குது. ஒரு டெய்லி பேஸில் ஒரு பீப்புள் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றத அக்யூரேட்டாக கால்குலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துலேருந்து நல்ல சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெர்பல் லைஃப்பில் இருக்க இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸை இன்டேக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, இது பவுடர் ஃபார்மெட்லேயும் இருக்குது, டேப்லெட் ஃபார்மெட்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ஈஸியான வேவோ அதை கன்சியூம் பண்ணி எடுங்க. எப்படி எடுத்துக்கணும், எந்த ஃபார்மெட்டில் இதை இன்டேக் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் டிஸ்பிளே இருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை, பாய் வியூவர்ஸ்.